கிறிஸ்துவில் அன்புக்குரியவர்களே, தங்கத்தேர் பெருவிழா 2023 தொடக்க நாளாகிய திருக்கொடியேற்ற நாள் நம் அனைவருக்குமே மகிழ்ச்சியான நாளாக அமைந்தது. 2023 ஆண்டு ஜூலை மாதம் 26 நாள் புதன்கிழமை காலை 7 மணிக்கு தூத்துக்குடி மறைமாவட்ட ஆயர் மேதகு ஸ்டீபன் ஆண்டகை அவர்கள் பரிமேன்னை திருத்தலை பேராலயத்திற்கு வருகை தந்து திருப்பலி நிறைவேற்றி திருக்கொடி ஏற்றி வைத்தார்கள். அவர்கள் திருப்பலிக்கு தலைமையேற்றார்கள். அவர்களோடு சேர்ந்து தூத்துக்குடி மறைமாவட்ட முதன்மை குரு பேரருள் திரு பன்னீர்செல்வம் அவர்கள், தூத்துக்குடி மறைமாவட்ட பொருளாளர் பேரருள் திரு SM சகாயமணிகள், தூத்துக்குடி மறைமாவட்ட தலைமைச் செயலர் பேரருள் திரு ஜான் செல்வம் அவர்கள், தூத்துக்குடி மறைவட்ட முதன்மை தந்தை பேரருள் திரு ஜான் பென்சன் உள்ளிட்ட ஏராளமான அருள் தந்தையர்கள், ஏராளமான அருள் சகோதரிகள், ஏராளமான துறவியர்கள் இந்த திருப்பலியில் கலந்து கொண்டார்கள். எண்ணிலடங்காத இறை மக்கள் திரண்டு வந்து இந்த திருப்பலியிலே பங்கு பெற்றார்கள். பனிமயத்தாயே பனிமயத்தாயே உனதடி தேடி ஓடி வந்தோம். பனிமயத்தாயே பனிமயத்தாயே உனதருள் வேண்டி ஓடி வந்தோம். கொடிதனை தாங்கி மணிமுடி சூடும் நொடிகளை காண ஏங்கி நின்றோம். கொடிதனை தாங்கி மணிமுடி சூடும் நொடிகளை காண ஏங்கி நின்றோம். பனிமயத்தாயே பனிமயத்தாயே உனதடி தேடி ஓடி வந்தோம். நிலை குலைந்து கதறுகிறோம், நிம்மதி இழந்து வருந்துகிறோம். நோய் நொடியாலே செய்மனம் வாடி தாய்மடி தேடி வருகின்றோம். மானிடர் பாவம் தந்த மாய்த்திடும் சாபம் வேண்டும் தாய்மரியே. திருப்பலியின் நிறைவில் மேதகு ஆயர் அவர்கள் திருக்கொடியை பேராலயத்தை சுற்றி பவனியாக எடுத்து வந்தார்கள். தொடர்ந்து திருக்கொடியேற்ற வளாகத்தில் இறைப்புகள் பாடப்பட்டு ஜபங்கள் ஏறெடுக்கப்பட்டு மேதகு ஆயர் அவர்கள் திருக்கொடியை ஏற்றினார்கள். விண் அதிர்ந்தது, மரியன்னை முழக்கங்கள் எழுந்தன, புறாக்கள் பறக்க விடப்பட்டன, மகிழ்ச்சி ஆரவாரம் ஒலித்தது. திருக்கொடியேற்ற திருநிகழ்வில் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவர் மதிப்பிற்குரிய மருத்துவர் செந்தில்ராஜ், நம்முடைய தூத்துக்குடி மாநகரைச் சேர்ந்த மாண்புமிகு சமூக நலத்துறை மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் திருமதி கீதாஜீவன் அவர்கள், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திருமிகு பாலாஜி சரவணன் அவர்கள் மற்றும் தூத்துக்குடி மாநகராட்சி மேயர், துணை மேயர், மாநகராட்சி ஆணையர் உள்ளிட்ட முக்கிய பிரபலங்கள் இந்த திருக்கொடியேற்ற வைபவத்தை பார்வையிட்டு மகிழ்ச்சி அடைந்தார்கள். வேண்டுதலாலேயம் வேதனை தீரும், வேண்டிட வேண்டும் தாய்மரியே. பனிமயத்தாயே பனிமயத்தாயே உனதடி தேடி ஓடி வந்தோம். தொடர்ந்து அவர்களுக்கு பேராலயத்தின் சார்பாக காலை உணவு வழங்கப்பட்டது. காலை உணவு முடிந்ததும் அதிபரின் அலுவலகத்தில் அனைவரும் இணைந்து கூட்டாக பத்திரிகையாளர்களை சந்தித்து ஊடக நண்பர்களை சந்தித்து பேட்டி கொடுத்தார்கள். இவ்வாறு
இந்த ஆண்டு தங்கத்தேர் திருவிழா உற்சாகமாக திருக்கொடியேற்ற விழாவோடு தொடங்கியது. இயேசுவே உமக்கு புகழ், இயேசுவே உமக்கு நன்றி, அருமைய தாயே வாழ்க.